பள்ளி கட்டி ரைட்டு 1300 வீடு அடி உயரத்தில் முறை இருக்குது. இது பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா வடப்பக்கம் சுற்றி வரதில்லை. இது ஆரம்பிச்சு இப்போ 32 வருஷத்துக்கு மேலே ஆச்சு முறை ஆரம்பிச்சு. இப்போ ஒரு 6-7 வருஷமாக நல்ல பிரபலம். இதுக்கு முன்னத்தில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கவர்மெண்ட்லேருந்தே பஸ் விட்டுருந்தாங்க நம்ம ஊருக்கு. மெட்ராஸ் வந்து திரும்ப சோறு, மதுரையில் திரும்ப சோறு, இது நல்லா இருந்துச்சு. இப்போ இடையில மக்களுக்கு கொஞ்சம் இதில் நம்ம விட்டதுனால இப்போ மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த கிராமத்தில் இந்த 30 வருஷத்துக்கு முன்னாடி மழை இல்லை, தண்ணி இல்லை. அப்போ நாங்கள் இங்கே இருக்கும்போது விவசாயம் பண்ணல. விவசாயம் பண்ணாமல் இருக்கும்போது அது தண்ணி இல்லாமல் இருக்கும்போது பாட்டி சொல்லிட்டாங்க, நைட்டு ஒரு மணிக்கு மழை பெய்ய போகுது, நீங்கள் எல்லாமே விவசாயம் பண்ணாதீங்க, நைட் வாங்க சொல்லிட்டாங்க. அப்படி நாங்கள் வந்து நைட்லேருந்து கொடுக்குறேன் தச்சுரா நாங்கள் கண்ணில் பார்ப்போம். 3 பிள்ளைகளை கூப்பிட்டு கேட்கும்போது நான் முருகன் இங்கே தான் இருக்கேன் அப்படி சொல்லும்போது நாங்கள் எல்லாமே வந்து இந்த சாமியை பார்த்துட்டு உருவாக்கணும். மேற்கு மலை தொடர்ச்சி, ஆனால் அடிவாரம் இல்லை, அது மேலே மலையிலே இருக்குது. நேச்சுராக எங்களுக்கு தட்டு ஆயிடுச்சு. அந்த 30 வருஷ காலமாக நாங்கள் தொண்டு விட்டு அன்னதானம் கொடுத்துட்டு தாய் கொடுத்துக்கு எல்லாருமே வேலை வந்துகிட்டே இருக்கோம். முருகனார் வாழ்வாக்கு உங்களுக்கு நல்லா 1500 அடி உயரத்தில் சாமி தரிசனம் பண்ண வந்திருக்கேன். இங்கே வந்து 18 கிராமங்களும் இங்கே வந்து சாமி தரிசனம் பண்ண வருவாங்க. இந்த மலை மேல் இது சுயம்பு காய்ச்சி வந்த பொண்ணுன்ற முருகன் சாமி. இந்த சாமி வந்த பிறகு எங்களுக்கு இங்கே வெள்ளாமை முளைச்சது, ஆளுக்கு மழை தண்ணி பூரா நல்லா செழும்பாக வந்துச்சு. இந்த சாமி இங்கே வந்த பிறகு எங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம்.